ஹவு டிட் யூ ஃபைண்ட் நாந்திஸ் நைட்டாக் ரெண்டு பேருமே அந்த பேட்டில் ராயல் பப்ஜி கேம்ல வந்துட்டு ஒரு டைம் வியூவர்ஸ் கூட நம்ம அநேகமா அந்த பப்ஜி லைட் அது பிசி பப்ஜி பிசிலே லைட்னு ஒன்று இருக்கும். அந்த டைம் லான்ச் பண்ணாங்க 4GB கேம். அதான் ப்ரோ அந்த டைம் வந்ததுதான். அந்த டைம் வந்து எப்படி நான் ஆக்சுவலா நாங்க ஆடியன்ஸ் வியூவர்ஸ் கிட்ட சொல்லாம ஒரு விஷயம் நாங்க என்ன பண்ணோம்னா, நான் மதியம் லைவ் பண்றது எனக்கு என்ஜாய்மெண்ட் நான் அதிகமா இல்ல. காரணம் நான் பண்ணதுக்கான ரீசன் என்னன்னா, சஞ்சய் எஸ்டிஎஃப்னு சொல்லிட்டு நம்ம வியூவர் ஒருத்தர் இருப்பார், ரொம்ப டைம் எங்களை ஃபாலோ பண்றாரு. எப்படின்னா எனக்கு மெயில் தான் அனுப்புவார், அதுவும் தமிழ்ல மெயில் அனுப்பிச்சுடுவாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து அந்த டைம் வந்து பப்ஜி க்ரோ ஆகிட்டு இருக்கு. நான் பப்ஜி வந்து எனக்கு ஆல்ரெடி கொஞ்சம் வந்து என்ன இது மட்டுமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு மைண்ட் செட்டில் இருக்கு. ஆனால் நான் வந்து பண்ணிட்டு தான் இருக்கோம். அப்போ அவர் என்ன சொன்னாரு, ப்ரோ நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் அதிகமாக இந்த பப்ஜி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா நம்ம ஃபேமிலி உங்களுக்கு பெருசாயிடுச்சு. அந்த டைம் சொன்னாரு, கல்யாணம் ஆயிடுச்சு, நீங்கள் டபுள் ஒர்க் போடுங்க, டபுள் ஒர்க் செஞ்சு நீங்கள் அது இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. ஸோ அப்படி நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு அவர் சொன்னதுக்காக எனக்கான மைண்ட் செட்டில் என்ன தோணுது, நம்ம கேம் ஸ்டோரி கேம்ஸ் பண்ணலாம், இது பண்ணலாம், எதுக்கு அது அப்படிங்கிற மாதிரி என் மைண்ட் செட் இருக்கு. ஆனால் அவர் மறுபடியும் எனக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சுட்டு, ப்ரோ நான் சொல்கிறது கேளுங்க, நீங்கள் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி அவர் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நம்பிக்கையான ஒரு வியூவர் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஏன்னா ரொம்ப நாள் நம்ம பார்த்துட்டு இருக்காரு. ஆக்சுவலாக அவருக்கு எங்களுக்கு முதல்ல பிடிக்காம பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரொம்ப பிடிச்ச ஆளுங்களாம் மாறணும்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஒரு ஆள் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணதுக்காக தான் ஒரு 1 month நான் ஆஃப்டர்நூன் லைவ் நாங்கள் பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிக்கிறோம். அந்த லைவ் பண்ணதுல எனக்கு இருக்கிறதே பெஸ்ட்டான விஷயம் ஒன்று நடந்துச்சுன்னா என்னன்னா, நாந்திஸ் அண்ட் நைட்டாக் வந்து ஒரே மேட்ச்ல எங்களுக்கு அதில் வந்துட்டாங்க. நான் எல்லாத்துக்கூடயும் நான் என்ன மைண்ட் செட்டில் யோசிச்சேன்னா, அந்த டைம் வந்து நம்ம லால் கேமரும் ஷாமும் வந்து இந்த யூடியூப் விட்டு இந்த ரீசன்னால வந்து தொடர்ந்து பண்ண முடியாத ரீசன் வேலை அதிகமாகிடுச்சு. ஸோ 8 மணிக்கு நம்ம லைவ் போட்டோம்னா பிரதீப் மட்டும் தான் இருக்கார் சூப்பர் சிபிக்கு. இன்னும் 2 பேர் யாராவது நம்ம வியூவர்ஸ்லேருந்து நம்ம தேர்ந்தெடுக்கலாம் அப்படி நான் பிளான் பண்ணி, நான் யார் இருக்கலே கமெண்ட்ரி சூப்பராக நம்ம சொல்கிறத வீடியோ ரெகுலராக பார்க்குறாங்க, யார் நம்ம கூட கமெண்ட்ரி சிங்காக வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது நைட்டாக் நாந்திஸ் ஒரே மேட்ச்ல நிறைய மேட்ச் வரும். அதுல ஒரு மேட்ச்ல அது உண்மை சொன்னா சீக்கிரட்டா சரி ஆளுங்களை தேர்ந்தெடுக்கலாம் சொல்லாம பண்ணோம். ஏன்னா சொல்லிட்டு போனா வச்சு பாருங்க எல்லாரும் கலகலன்னு பேசுவாங்க. ஏன்னா இப்ப நம்ம சொல்றது சிரிப்பே வரலன்னு ஒரு சிலர் வந்து இன்ட்ரெஸ்டா கேட்கணும். இப்ப கூட இருக்கவங்க சலுப்பா இல்லாம இன்ட்ரெஸ்டா நம்ம கிட்ட பேசிட்டு இருந்தா அது நமக்கு ஒரு ஆட்டோமேட்டிக்கா ஒரு நல்ல பாண்டிங் கொண்டாடும். இவங்க 2 பேருமே அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா பேசிட்டு இருந்தாங்க. அதான் நாங்க பேசுறத ஏதோ சிரிக்கிறதா ஏதோ இன்ட்ரெஸ்டிங்கா கம்பெனி கொடுத்தாங்க. இப்ப ஸ்னேக் இவன் வந்து பாம்பு ஏதோ சொல்றது மண்ணுலி ஃப்ரெண்ட்ஸ் மண்ணுலி அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. அத அவர் புரிஞ்சுக்கிட்டு அந்த டைம் அத ஃபர்ஸ்ட் இது நாங்க ஒரு ஃப்ரெண்ட் இதனால இன்னொரு ரியாக்ஷன் நாங்க அந்த டைம் டிஸ்கார்ட் ஒரு பப்ஜிக்காக ஒரு நாள் 2 நாள் தான் கிரியேட் பண்ணோம். கிரியேட் பண்ணிட்டு அதுல வந்து யார் கமெண்ட்ரிலாம் நல்ல வாய்ஸ் கிளாரிட்டியா இருக்கு, யார் அந்த அந்த விஷயம் தெரிஞ்சு லைவ்ல எப்படி பேசணும்னு தெரியுறாங்களோ அப்படி பண்ணலாம் நினைக்கும் போது இவங்க 2 பேரும் அப்படி வியூவர்ஸ் வந்து தெரிஞ்ச போறோம். பர்சனலி தெரியும், ஆனா அப்புறம் தான் தெரியும் இவங்க வந்து இந்த அளவுக்கு வருவாங்கலாம். அதுக்கப்புறம் நாந்திஸ் எப்படி இன்னும் டீப் ஆனிச்சுன்னா எக்ஸ்மேன் ஆரிஜின் நாங்க பண்ணோம்ல, அதுக்கு ஒரு வீடியோ பண்ணும்போது இன்னும் சரி ஓகே இந்த ஆள் நல்ல அதாவது அந்த என்ன பேசிருந்தோம், அந்த யாரோ ஒருத்தர் வந்து கேட்டாங்க, ப்ரோ எக்ஸ்மேன் உல்வரின் கேம் வந்து பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டு இருந்தாரு. நாந்திஸ் என்ன பண்ணாரு, ப்ரோ சப்டைட்டில்ஸ் பண்ணிட்டு அவர் வாய்ஸ் அப்ப தெரியாது, ஆனா எனக்கு மெயில்ல வந்து சப்டைட்டில்ஸ் வந்து பண்ணிருக்கேன் அப்படின்னாரு. எனக்கு ஆச்சு எப்பரா கேம்ல சப்டைட்டில்ஸ் ஆப்ஷனே இல்ல நம்ம பண்ணலாம் எப்பரா அப்படின்னா அவரு கேமை இது பண்ணி கட் சீன்ஸை தனியா எடுத்து அதுலயே சப்டைட்டில்ஸ் எழுதிட்டாரு. தப்பு தப்பு தான் எழுதியிருந்தாரு, ஆனா எழுதியிருந்தாரு அவர் ஸ்பெல்லிங்லாம் தப்பா எழுதியிருந்தாரு. இருந்தாலுமே எனக்கு ஆச்சரியம் என்னன்னா வந்து ஓ இப்படி பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு பேசி அப்புறம் இது தமிழ்ல பண்ண முடியுமா நாங்க பேசி அப்புறம் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். நைட்டாக நாந்திஸ் அது மாதிரி இன்ன வரைக்கும் அதான் கண்டினியூ ஆகுது.